காவேரி 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல. என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. "இங்க பாருப்பா எல்லாமே சரியாயிடும். அவங்க கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும்" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்கள தூங்க வைக்கிறாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "காவேரி நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு வரேன். பாட்டிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. நீங்க பாட்டியோட இருந்து பாட்டிய சரி பண்ணாலே எனக்கு போதும்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிப்பா விஜய், நீ கண்டிப்பா வந்து இங்கேயே இரு. சரியா? நீ போய் காவேரி விட்டுட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல தாத்தா, நானும் வந்து இங்க கூட இருந்து பாட்டிய பார்த்துக்கட்டுமா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல காவேரி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா வயித்துல குழந்தைய வச்சிருக்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ உங்க வீட்லயே இரு. உங்க அம்மா உன்ன நல்லா பார்த்துப்பாங்க. நான் வந்து பாட்டிய பார்த்துக்கிறேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்ல எனக்கும் கஷ்டமா இருக்கு. இங்க இருக்கணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நீ இருக்கிறதுனா வந்து இரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன தோணுதோ செய்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இல்ல தாத்தா வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அத அப்படியே கேட்குறேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி நீ பார்த்து போயிட்டு வாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே சாரதா கேட்குறாங்க, "எப்படி இருக்காங்க? பாட்டி எப்படி இருக்காங்க? உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிப்பா நானும் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. "இல்ல இப்போதைக்கு வேண்டாம். நான் அதுக்கப்புறம் சொல்றேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு விஜய் சொல்றாரு. சொல்லிட்டு உள்ள போறாரு. போயிட்டு "காவேரி நான் வந்து பாட்டி பார்த்துக்கிறேன். நான் இங்க இருக்க ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்றாரு. அப்ப காவேரி அப்படியே பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க பாட்டிய போய் இப்ப பார்த்துக்கணும் தான். கூட இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் எனக்கும் வரணும்னு தோணுது" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "காவேரி உனக்கு தோன்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் பார்த்துக்கிறேன் பாட்டிய. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. "என்னப்பா நீ மட்டும் போற?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "இல்ல அத்தை, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் போறேன். பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவங்க எப்பவுமே என் ஞாபகமாவே இருக்காங்க. நான் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு பாட்டிய கொஞ்சம் சரியாயிட்டோனே நான் இங்க வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்போ "காவேரி நீ போலியா?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "இல்ல அவ வேண்டாம். ஏன்னா நீங்க நல்லா பார்த்துப்பீங்க. அவ மாசமா இருக்கா. அவ இங்கேயே இருக்கட்டும். நான் வந்து அப்பப்போ காவேரியை பார்த்துட்டு போறேன். ஆனா நான் பாட்டி கூட தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரிப்பா நீ போய் பாட்டிய பார்த்துக்கோ. நான் காவேரியை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. விஜய் அங்கேருந்து போறாரு. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. "போயிட்டு வரேன் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. காவேரி யோசிக்கிறாங்க. இவர பிரிஞ்சு எப்படி இருக்க போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்த்து ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு. போயிட்டு பாட்டிய மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, "இங்க பாருங்க பாட்டி, இனிமே நான் உங்கள விட்டு போகவே மாட்டேன். நான் இங்கேயே தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா விஜய்? உண்மையாவா? நீ இங்க தான் இருக்க போறியா? என்னை விட்டு போமாட்டல்ல? என் கூடவே இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா கேட்குறாங்க. "ஆமா பாட்டி, உங்கள விட்டு நான் போகவே மாட்டேன். உங்க கூடவே தான் இருப்பேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. உடனே தாத்தாவும் சொல்றாங்க, "பாத்தியா உன்னோட பேரன் உன்கிட்டவே வந்துட்டான் கல்யாணி. இனிமே நீ கவலையே படாத. உனக்கு எல்லாமே சரியாயிடும். உன் கூட இருந்து பார்த்துப்பான் அவன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பாட்டி, "உண்மையாவா? நீ காவேரி கிட்ட போயிட மாட்டல்ல? என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல? அவ தான் வேணும்னு சொல்ல மாட்டல்ல?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "இல்ல பாட்டி, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் உங்க கூட தான் இருக்க போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்புறம் நீ போகக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் நான் போக மாட்டேன் பாட்டி. நான் கண்டிப்பா உங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க சித்தி சொல்றாங்க, "விஜய் நீ இங்கேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா கண்டிப்பா சரியாயிடுவாங்க. அம்மா மனசு முழுக்க நீ தான் விஜய் இருக்க. உன் பேரே தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அவ்ளோ புடிச்சிருக்கு உன்ன. ஆனா நீ போனதால அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப நீ வந்துட்டல்ல, கண்டிப்பா அவங்க சரியாயிடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு அவங்க சித்தி சொல்றாங்க. "ஆமா சித்தி" அப்படி